ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. அனைவரும் வர வேண்டும். வருடத்தில் ஒரே ஒரு நாள் நடக்கக்கூடிய இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இறைவன் அக்னியில எழுந்தருள் செய்து அவருக்கு பூர்ணாகதி செய்யக்கூடிய அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மெய் சிலிர்த்து விடும். அந்த காட்சியை நீங்க பார்க்கும் பொழுது சென்னை சோழிங்கநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாக்கம் என்ற ஊர்ல இந்திரா நகர் அப்படின்னு ஒரு நகர் இருக்கு. இந்திரா நகர்ல வெற்றிவேல் முருகன் ஆலயம், வெற்றிவேல் முருகர் கோவில்ல இந்த திருவிழா நடக்குது. நீங்கள் வசிக்கிற வீடே தவறா இருந்ததுன்னா அங்கிருந்து நீங்க போகக்கூடிய எல்லா இடங்களும் தவறா. எப்பொழுதுமே உங்களுடைய வீட்டின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதே அமைப்பில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இந்தியாவில் ஒரு பில்டிங்ல ஒரு படிக்கட்டை நம்ம இடிப்போம், ஆனா யூஎஸ்ஏல ஒருத்தருடைய வாழ்க்கை மாறும். இது உண்மைன்னு கேட்டால் உண்மை. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி சார் இருக்காங்க. ஸோ ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த, வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வருடம் தோறும் நீங்க ஒரு திருவிழா நடத்திட்டு இருக்கீங்க. சித்திரை மாதம் தோறும், சித்திரை மாசமும் வரப்போகுது இல்லையா? ஸோ திருவிழா நெருங்கிடுச்சு. இந்த திருவிழா பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்கன்னா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். திருக்கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை முன்னிட்டு பரணி நட்சத்திரம் அன்று வெகு விமர்சையாக சத்ரு சம்ஹார யாகமும் மிளகாய் தூள் அபிஷேகமும் நடக்கும். போன வருஷம் பலாயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த திருவிழாவுடைய மகிமை, அந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்கும்னு. இந்த வருடம் நிறைய பேர் போன வருடம் வராதவங்க இந்த வருஷம் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பதிவு செய்கிறோம். ஒரு மனிதனுக்குள்ள சத்ரு என்ற ஒரு குணம் இருக்கும். அந்த குணத்தை வேரோடு அழித்து இறைவனோட ஒரு மனிதன் கிட்ட போய் நெருங்க வேண்டும், இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று வருடந்தோறும் உலக சேமத்துக்காகவும் உலக மக்கள் நன்மைக்காகவும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த சத்ரு சம்ஹார யாகமும் இந்த திருவிழாவும் மிளகாய் தூள் அபிஷேகமும் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா கனடா, இலங்கையிலலாம் வந்திருந்தாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. அனைவரும் வர வேண்டும். வருடத்தில் ஒரே ஒரு நாள் நடக்கக்கூடிய இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இறைவன் அக்னியில எழுந்தருள் செய்து அவருக்கு பூர்ணாகதி செய்யக்கூடிய அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மெய் சிலிர்த்து விடும். அந்த காட்சியை நீங்க பார்க்கும் பொழுது. அதனால் அனைவரும் தவறாமல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு 2 மணிக்கெல்லாம் யாகம் சங்கல்பம் ஸ்டார்ட் ஆகி 3 மணிக்கெல்லாம் யாகம் தொடங்கிவிடும். 6 மணிக்கு பூர்ணாகதி ஆகும். 7 மணிக்கு மிளகாய் தூள் அபிஷேகம் நடக்கும். 10 மணிக்கு ஆகாய மாலை இடுதல், 11 மணிக்கு மகா பிரசாதம் வழங்கப்படுதல் போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் இரவு ஃபங்க்ஷன் மிக விமர்சையாக அது நடக்கும். அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும். இதில் முக்கியமாக நாங்கள் சொல்றது என்னன்னா, தீராத பிரச்சனை இருக்கிறவங்க அவங்க ஒரு 50 கிராம் மிளகாய் தூளை எடுத்துட்டு அந்த மிளகாய் தூள் அபிஷேகத்துக்கு கொடுத்து அது இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் பொழுது அவங்க பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்ந்துவிடும் என்பது இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதில் நிச்சயமாக அந்த மிளகாய் தூள் எடுத்துகிட்டு வரவங்க நிச்சயமாக ஒரு 7 நாள் இல்லை ஒரு 3 நாளாச்சும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஒரு விரத முறையில் இருந்து அந்த மிளகாய் தூளை முருகனுக்கு அபிஷேகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னு நினச்சி அதை பயபக்தியோடு எடுத்துகிட்டு அதை சேர்க்க வேண்டும். அந்த சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க வேண்டும். தடைபடுகிறது என்றால் மஞ்சள் கலர் ஜாக்கெட் வீட்டை வாங்கி அந்த மிளகாய் தூளை அரைத்து வைத்து அதை எடுத்துகிட்டு வரும்போது அந்த மஞ்சள் துணி மேலே மூடி வாய் கட்டி எடுத்துகிட்டு வரணும். பண தடையாக இருக்குன்னா சிகப்பு கலர் ஜாக்கெட் பீட்டை வாங்கி அந்த மிளகாய் தூள் மேலே சிகப்பு கலர் ஜாக்கெட் பீட்டை மூடி எடுத்துகிட்டு வரணும். எனக்கு ஞானம் வேணும், முக்தி வேணும், ஜோதிடம், வாஸ்து, ஆன்மீகம், பொது வாழ்க்கையில் நான் மேலே போகணும்னு நினைக்கிறவங்க, முக்தி வேணும்னு நினைக்கிறவங்க, இறைவனுடைய அனுகிரகம் வேணும்னு நினைக்கிறவங்க வெள்ளை கலர் துணி வாங்கிட்டு ஜாக்கெட் பீட்டை வாங்கி அந்த மிளகாய் தூள் மேலே வச்சு நூல் அடித்து எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு சேர்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு வருஷத்தில் அதுக்குண்டான பெரிய மாற்றங்கள் நடக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது பொது காரியம்,
உலக மக்கள் நலனுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு காரியம் இது. நாங்க திருவிழா நடத்துறோம் அப்படின்னு சொல்றதை விட மக்களுக்காக நடக்குது. இது உங்களுக்காக தான் நடக்குது. அப்ப நீங்களே வரலன்னா எப்படி? உங்க திருவிழா, உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் இது. அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய ஒரு மாற்றம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஏற்படும். நீங்க சொல்லும் பொழுது மிளகாய் தூள் அபிஷேகம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. இதுக்கு வரவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இப்போ ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் 4 பேரும் மிளகாய்த்தூள் எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு வந்துருக்கோம். ஒரு வீட்டுல பிரதானம் ஒண்ணுதான். ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவன், வீட்டுக்கு ஒரு தலைவன் தான். ஒரு வீடுனா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலுக்கு ஒரே ஒருத்தர் தான் எடுத்துட்டு வரணும். பையன் ஒண்ணு, அம்மா ஒண்ணு, அப்பா ஒண்ணு அப்படி எடுத்துட்டு வர்றது மிகப்பெரிய தவறு என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் இந்த திருவிழா முடிஞ்சு ஒரு 3 நாள் கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. திருவிழாவுக்கு முன்னாடி 3 நாள், பின்னாடி 3 நாள். இல்ல என்னால முடியும் அப்படின்னா முன்னாடி 7 நாள், பின்னாடி 7 நாள் நான்வெஜ் சாப்பிடாம இருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில முருகனுடைய அனுகிரகம் அனைவருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நாங்கள் வருஷம் வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் வருடம் வருடம் கூட்டம் அதிகமாகி கொண்டே போகுதுன்னா, வரவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சக்சஸ். அவங்க போய் 100 பேரை கூப்பிட்டு வந்துருவாங்க. அவங்க போய் 100 பேரை கூப்பிட்டு வந்துருவாங்க. இப்படிதான் இந்த திருவிழா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாச்சு. அதனால அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும். தவறாமல் இது இறைவன் மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு திருவிழா என்பதை நான் வருடந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனால் மக்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய திருவிழா என்பது நமக்கு தெரியும். ஆனா இறைவன் மக்களுக்காக செய்யக்கூடிய திருவிழா என்று நான் சொல்லுவேன் இதை. ஏன்னா சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த ஒரு நாள் திருவிழாக்கு நாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி நைட்லாம் தூங்காம எல்லாருக்கும் டிராவல் பண்ணி பல வேலைகள் செய்துதான் நாங்க செய்யறோம். எப்படி எக்ஸாம் 2.5 மணி நேரம் எழுதுறீங்க, ஆனா வருஷம் ஃபுல்லா படிக்கிறீங்க. எழுதுறது 2.5 மணி நேரம் தான், ஆனா 365 நாள் படிப்போம். அந்த மாதிரி இந்த ஒரு நாள் திருவிழா அந்த 5 மணி நேர நிகழ்ச்சிக்கு ஒரு மாதம் ஃபுல்லா நாங்க டே நைட் ஒர்க் பண்றோம். அதனால மக்கள் அனைவரும் வர வேண்டும். அனைவரும் இதில் பங்கு பெற்று அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும். நிச்சயமாங்க சார். இந்த திருவிழா எங்க நடக்குது, எந்த இடத்துல நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா இன்னும் மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வந்து சென்னையை அடுத்த பெரும்பாக்கம், சென்னை சோழிங்கநல்லூர் பக்கத்துல இருக்கக்கூடிய பெரும்பாக்கம் என்ற ஊர்ல இந்திரா நகர் அப்படின்னு ஒரு நகர் இருக்கு. இந்திரா நகர்ல வெற்றிவேல் முருகன் ஆலயம், வெற்றிவேல் முருகர் கோவில்ல இந்த திருவிழா நடக்குது. மதியம் 2 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணிக்கு முடியும். 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் யாகம் ரொம்ப விமர்சனம் நடக்கும். யாகத்துல வந்து சங்கல்பம் பண்ணி எல்லாம் கலந்துக்கணும். 6 மணிக்கு மேல மிளகாய்த்தூள் அபிஷேகம், அதுக்கப்புறம் வேல் குத்துதல், காவடி ஆட்டம், தேர் இழுத்தல், இந்த மாதிரி விஷயம் நடக்கும். 10 மணிக்கு ஆகாய மாலை இடுதல். பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அனைவரும் வந்து தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். சார், பொதுவா வந்து வாஸ்து பாக்குறதுன்ற விஷயம் வந்து ஒரு வீடு கட்டும்போது, ஒரு பில்டிங் கட்டும்போது மக்கள் வந்து அதை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, வாஸ்து பார்த்து வீடு கட்டணும் அப்படின்னு. ஆனா நிறைய விஷயங்களுக்கு வாஸ்து பார்க்கணும் அப்படின்றது அதுக்குள்ள டீப்பா போகும்போது தான் தெரியுது. எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நிச்சயமா வாஸ்து பார்த்து செய்யணும்? நிச்சயமா ஒரு மனிதன் தான் குடியிருக்கும் வீட்டுக்கு அவசியம் வாஸ்து பார்க்கணும். ஏன்னா எங்க நீ உலகத்திலேயே சுத்தினாலும் நைட் ஆனா வீட்டுக்கு வரணும், அங்கதான் தூங்கணும், அங்கதான் சாப்பிடணும், அங்கதான் மூச்சு வரும். அப்போ வீடு நீங்கள் தங்கக்கூடிய, உண்ணக்கூடிய, உறங்கக்கூடிய, வசிக்கக்கூடிய இடத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அங்கதான் தொடங்குது உங்க வாழ்க்கை. அங்கதான் நீங்க காலையில எழுந்துக்கிறீங்க, அங்கிருந்துதான் ஸ்டார்ட் பண்றீங்க, அங்கிருந்துதான் மூவ் ஆகுறீங்க. அங்கதான் அதுதான் முதல் பிரதானமாக நாம் குறிப்பிடுகிறோம். நீங்கள் வசிக்கிற வீடே தவறா இருந்ததுன்னா அங்கிருந்து நீங்க போகக்கூடிய எல்லா இடங்களும் தவறா இருக்கும். இதைதான் நம்ம முன்னாடி சொல்றோம். நீங்கள் வாழுகின்ற, வசிக்கின்ற, இருக்கின்ற இருப்பிடத்திற்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுங்கள். எல்லாருமே அதை தான் முதல்ல. அப்படி இல்லை, நான் வந்து வீட்டுக்கு வந்து வாஸ்து பார்க்கல, இருக்கிற இடம் வந்து நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன், ஆனா எங்க அம்மா அப்பா ஊர்ல இருக்காங்க, நான் பெங்களூர்ல வந்து தங்கி வேலை செய்யறேன், தங்குற இடத்துக்கு வாஸ்து பார்க்கணுமா, இல்லை அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு வாஸ்து பார்க்கணுமானா, நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றத்தை எது ஏற்படுத்தும்னா தன்னுடைய தாய் தந்தை தங்கக்கூடிய இடம்தான். அதன் பிறகுதான் பசங்க வாடுற இடத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து அவங்களுக்கு வேலை செய்யும். இதுல பல கட்ட உண்மைகள் இருக்கு. அதை பத்தி நான் நிறைய வீடியோல பேசியிருக்கேன். அதனால நீங்க எங்க இருந்தாலும் முதல்ல உங்க அம்மா அப்பா வாடுற இடம் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதன் பிறகு நீங்க இருக்கிற இடம் செக் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படும். வேற எதுக்கெல்லாம் வாஸ்து பார்க்கலாங்க சார்? அதன் பிறகு நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்து, இப்ப நீங்க ஒரு கல்யாணம் பண்றீங்க, கல்யாண மண்டபத்துல என்ன வாஸ்து அமைப்பு இருக்கோ அதன்படிதான் உங்க வாழ்க்கை அமையும். இப்போ நீங்க கேட்கலாம், கல்யாண மண்டபம் தவறான வாஸ்து, ஆனா என்னுடைய வீடு சரியான வாஸ்துபடி இருக்கு, இப்ப என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதான்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே உங்களுடைய வீட்டின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதே அமைப்பில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும்.
இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க வீட்டின் அமைப்பு எப்படி இருக்கோ அதே அமைப்புள்ள ஒரு துணிக்கடையில தான் உங்களுடைய கல்யாணத்துக்கு பட்டுப்புடவை எடுப்பீங்க. உங்களுடைய வீடு எந்த வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் நீங்க வசிக்கிறீங்களோ அதே வாஸ்து குறைபாட்டுள்ள ஒரு சமையல்காரர் தான் உங்க கல்யாணத்துக்கு கேட்டரிங்கா வருவார். அப்போ இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்கள் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு வீட்டுல வாழறீங்களோ அந்த சூழ்நிலை அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வாஸ்து உள்ள நபர்கள் தான் உங்களை சுத்தி நண்பர்களாகவோ வாழ்க்கை துணையாகவோ அமைவாங்க. அப்போ இதுல பிரதானமா நம்ம எவ்வளவு விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணாலும் நம்மளுடைய வீடு, வசிக்கக்கூடிய வீடு தான் அனைத்தையுமே தீர்மானிக்கிறது. ஆதலால் நம்ம வசிக்கக்கூடிய வீடு முதன்மையா கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்றாற்போல் உங்களுக்கு நண்பர்கள், மனைவிகள், வாழ்க்கை துணைகள், பிசினஸ் எல்லாமே. அப்ப நீங்க எந்த இடத்துல எவ்வளவு வாஸ்துகள் போய் பார்த்தாலும் நீங்க வாடற வீடு சரியா இருக்கா, உங்க அம்மா அப்பா வாடற இடம் சரியா இருக்கா, இது மட்டும் செக் பண்ணிக்கணும். சார் அம்மா அப்பா வாடறது இந்தியாவில் இருக்காங்க, நான் யூஎஸ்ஏல இருக்கேன்னா யூஎஸ்ஏல இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தாய் தந்தை வாழ்கின்ற அந்த பூமியில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனை ஒரு மகன் அனுபவிப்பார். அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நிறைய பேர் கேர்லெஸ்ஸா இருப்பாங்க, இருக்கக்கூடாது. இங்க ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படி வண்டி ஓடும் சில பேர் கேட்குற மாதிரி, இங்க படிக்கட்டு இடிச்சா அங்க வாழ்க்கை மாறும். கடல் தாண்டி ஒருத்தர் இருப்பாரு, இந்தியாவில் ஒரு பில்டிங்ல ஒரு படிக்கட்டை நம்ம இடிப்போம், ஆனா யுஎஸ்ஏல ஒருத்தருடைய வாழ்க்கை மாறும். இது உண்மைன்னு கேட்டால் உண்மை. அப்போ அந்த பஞ்சபூதம் என சொல்லக்கூடிய வாஸ்துக்கு அவ்வளோ சக்திகள் உண்டு. அனைத்துக்குமே வாஸ்து பார்க்க வேண்டும். வீட்டுக்கு பார்க்கணும், நீங்க செய்யற தொழிலுக்கு பார்க்கணும். நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸு, நீங்க உட்கார்ற இடத்துக்கெல்லாம் வாஸ்து பார்க்கணும். ஆனா இது அனைத்தையுமே தீர்மானிப்பது நீங்கள் வாடுகின்ற வீடு என்பதால் முதல்ல வீட்டுக்கு, பிறகுதான் அலுவலகத்துக்கு என்பதை நான் சொல்லிக்கிறேன். வீட்டினுடைய வாஸ்து சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். உங்களுடைய வீட்டுடைய வாஸ்து கரெக்டா இருக்குதுன்னா நீங்க செய்யற தொழில் சரியா இருக்கும், லாபம் சரியா இருக்கும், முதலீடு சரியா இருக்கும், நண்பர்கள் சரியா இருப்பாங்க, வாழ்க்கை துணை சரியா இருப்பாங்க, உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மனநிலை அனைத்துமே சீராக இருக்கும், சரியாக இருக்கும். ஆனா வீடே சரியில்லைன்னா இது அடுத்து வரக்கூடிய அனைத்துமே தவறா இருக்கும். வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.